தனித்துவமா எனக்குன்னு ஒரு அட்ரஸ் வேணும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எது மாதிரியான ஒரு பிரார்த்தனை நடந்ததுன்னா நடக்கும் அப்படிங்கிறத அருணகிரிநாதரே அதை சொல்லியிருக்கிறார். முருகப்பெருமான் தான் எல்லாத்துக்கும் சாட்சி, எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவம் கொடுக்கணும்னா அது முருகப்பெருமானால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்றார். நாம யாரும் சொல்லல. சிவபெருமானுக்கே விலாசம் கொடுத்தது முருகப்பெருமான் தான் சொல்றார். நாலந்த வேதத்தின் பொருளோனி, 4 வேதத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய நீ அப்படின்னு நீன்னு ஒருமையில பேசக்கூடிய அமைப்பு தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. அதே விருப்பத்தோடு சிவபெருமான் ஏத்துக்கிறார். நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறுதட்டும் பெருமானே, நீலங்குள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த பாதையை கண்டதனாலே, முருகன் வந்ததனாலதான் உனக்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சது, உனக்கே ஒரு விலாசமே கிடைச்சதுன்னு அருணகிரிநாதர் உரிமையா சொல்றாரு அப்படிங்கிறத இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ முருகப்பெருமான நல்லா மனசுருகி பிரார்த்தனை பண்றவங்களுக்கு அவங்க தத்தமது துறைகள்லையும் சரி, அது இல்லாம நீங்க புதுசா ஏதாவது பிரச்சனை இல்லாத ஒரு நல்லபடியா வாழ்ந்துட்டு போகணும்னாலும் சரி, உங்களுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்.